நம்ம சிரிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அப்போ சிரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடையே பேசணும். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா ஜோக் அடிக்கிறதுக்கு நோக்கத்திலே அந்த இதில் ஒரு நோக்கமாகவே இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சா ஜோக் அடிக்கணும். அந்த சிரிப்பதற்கான ஜோக் அடிப்பதற்கான நோக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டே போகணும். எதிர்பார்த்துக்கிட்டே பேசணும். அந்த மாதிரி பேசினா தான் சிரிக்க முடியும். நீங்கள் சிரிக்கணுங்கிற ஒரு நோக்கமே உங்களுக்கு கிடையாது. அதாவது பேசுவதோட நோக்கமே சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் பேசணும். பேசணுங்கிற நோக்கத்தோடு பேசவே கூடாது. சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசணும். அப்போ தான் சிரிக்க முடியும். இங்கே எல்லாருமே என்ன தெரியுமா, சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசுகிறதில்ல, பேசணுங்கிற நோக்கத்தோடு தான் பேசுகிறாங்க. பேசுகிறதுல தான் எல்லாமே இருக்குது. பேசுகிறது என்ன, சிரிக்கணும்னா நம்ம பேசி தான் ஆகணும். பேசினா தான் ஒருத்தர் சிரிக்க முடியும். அப்போது சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசணும். நீங்கள் பேசணுங்கிற நோக்கத்தோடு பேசுனீங்கன்னா பேசிட்டு மட்டும்தான் வருவீங்க. வேறு வாய்ப்பு கிடைச்சா சிரிப்பீங்க. அப்போ உங்களுக்கு சிரிக்கணுங்கிற நோக்கமே இல்லாதப்போ அப்போ தானாக உங்களுக்கு சிரிப்பு வராது. சிரிப்பதற்கான வாய்ப்பு வராது. தானாக அந்த சந்தர்ப்பம் வராது. நீங்கள் தான் எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் சிரிக்கலாம். ஏன்னா சிரிப்புங்கிறது என்னென்னா மனசில் அமைதி ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட கவலையில் இருக்கிறவங்க கூட வாய் விட்டு ஒரு சிரிச்சிட்டாலே போதும், அவங்க மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிரும். அப்படியே மனசு லேசாயிரும். எவ்வளோ பெரிய கவலையிலையும் துன்பத்துலேயும் இருக்கிறவங்க அவங்க வாய் விட்டு சிரிச்சிட்டாலே போதும், அவங்களுக்கு உடனே அந்த பிரச்சனை சரியாயிடும். அதனால் சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் நீங்கள் பேசணும். மற்றவன்கிட்ட பேசுகிறது இதுக்காக, மன அமைதிக்காக தானே பேசுகிறீங்க. வெளிப்படையாக பேசிட்டாலே ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆனால் வெளிப்படையாக பேசிட்டா விட அதை விட மேலான மன அமைதி எங்கே கிடைக்கணும், சிரிக்கும் போது தான். வெளிப்படையாக பேசணும். அதே நேரத்தில் சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு வெளிப்படையாக பேசணும். அந்த மாதிரி பிறரை சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசணும். இதுதான் அதாவது நாம் சிரிக்கணும், பிறரையும் சிரிக்க வைக்கணும். ஏன்னா சிரிப்பது மிகப்பெரிய இன்பம். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது பார்த்தா யாரை பார்த்தா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். அப்படி தானே, யாருக்கு வேணாலும் பொறாமையாக இருக்கும். அப்போ பொறாமைப்படுற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா, நம்ம சிரிக்கணும். பிறர் பொறாமைப்படுற மாதிரி அந்த மாதிரி வாழணும் அப்படின்னா சிரித்தா தான் பொறாமைப்படுவாங்க. அதாவது எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நோயோடு இருக்கிறோம், நம்ம துன்பத்தோடு இருக்கோம்னா யாரும் நம்மளை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம். அதே நேரத்தில் நீங்கள் பணமே இல்லை, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அதனால் நம்ம பிறரை சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடு பிறரிடம் பேச வேண்டும். அதுபோல் நாமளும் சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் பேசணும். நம்ம பேசணுங்கிற நோக்கத்தோடு பேசவே கூடாது. சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் பேசணும். அப்போ தான் சிரிக்க முடியும். அப்படி ஒரு நோக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களால் சிரிக்கிறது ரொம்ப அபூர்வமாக எப்போவாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் சிரிக்கலாம், எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் சிரிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடையே பேசணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேச போகிறோன்னா இவர்கிட்ட போனால் நல்லா சிரிக்கலாம், இவர்கிட்ட போனால் நல்லா சிரிக்க வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒருத்தர்கிட்ட பேசணும். அந்த மாதிரி சரி இவர்கிட்ட போனால் அவர் சிரிக்கவே மாட்டார் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறத கூட தவிர்த்துட்டு யார் நல்லா சிரிப்பாங்க, யார் நம்மளை நல்லா சிரிக்க வைப்பாங்க, யாரை நாம் நல்லா சிரிக்க வைப்போம் அப்படிங்கிற ஆளை அடையாளம் கண்டுக்கிட்டு அவங்கள போய் நல்லா சிரிக்க வைக்கணும். அவங்க சொன்னால் நல்லா சிரிக்கணும். சிரிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோக் அடித்து சிரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம சிரிக்கிற ஒருவராக இருந்தால் வாழ்ந்து விடலாம். வாழ்க்கை யாருக்கு கஷ்டம் அப்படின்னா சிரிக்காதவங்களுக்கு தான் கஷ்டம். அதுவே நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்களால் வாழ முடியும் மகிழ்ச்சியாக. உங்கள்கிட்ட பணமே இல்லைனாலும் எவ்வளோ பெரிய மோசமான இக்கட்டான நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் சிரிப்பவராக இருந்து விட்டால் வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாயிடும். சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொருத்தட்டையும் பேசணும். பிறரை சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசணும். பாருங்கள், அதாவது பிறரை அழ வைக்கணுங்கிற நோக்கத்தோடு சிலர் பேசுவாங்க. மற்றவங்கள அழ வைக்கணும், மற்றவங்கள கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம முற்றிலும் மாறுபட்டவராக நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும். மற்றவங்க மூலமாக நாமளும் சிரிக்கணும். சிரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் போய் ஜோக் அடித்து அவங்களையும் சிரிக்க வைக்கணும், நாமளும் சிரிக்க வைக்கணும். இதுதான் சிரிப்பதற்கான அதனால் சிரிப்பதற்கான ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்கள் வெறுமனே பேசணுங்கிற நோக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களால் பேசிட்டு மட்டும்தான் வர முடியுமே தவிர சிரிக்க முடியாது. நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் சிரிக்கவே மாட்டாங்க. சிரிக்காமலே அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. அதை விட எப்படா வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சிரிக்கணும். சிரிப்பதற்கான வாய்ப்புகளை தேடணும். சிரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேச வேண்டும். பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் பேச வேண்டும்.